ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலைஸ் லைஃப் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் நான் என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிச்சனோட ஓவர் வியூவை பார்த்துருங்க. இதுதான் என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப். இது எல் ஷேப்டு கிச்சன் கவுண்டர் டாப். கேஸ் ஸ்டவ் இருக்குது. அதுக்கு பின்னால் வால்பேப்பர் ஒட்டியிருக்கு. கிச்சன் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த ஒயிட் கலர் பேப்பர் ஒட்டியிருக்கேன். அதுக்கு பின்னால் ஒரு டெக்கார் ஐட்டம் ஒட்டியிருக்கேன். ரைட் சைடு பார்த்திங்கன்னா கோட்ஸு, அதுக்கு பக்கத்தில் ஒரு தாளிப்பு கரண்டி இருக்குது. இந்த பக்கம் கிச்சன் சிங்க் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு. இதுதான் கிச்சன் கவுண்டர் டாப்போட ஓவர் வியூ. வேறு எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த கிச்சன் கவுண்டர் டாப்போட கார்னரில் தான் நான் சில முக்கியமான திங்ஸ்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம பார்க்கலாம். அதில் என்னென்னலாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா போன வீடியோவில் என்னோடய ஆர்கனைசர்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கொஸ்டின் இந்த ஆர்கனைசர் எங்கே வாங்கினீங்க அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் லிங்க்கு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக லிங்க்கு கொடுக்குறேன். பட் இதே அவைலபிள் இல்லை. ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த ஆர்கனைசர் வாங்கி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசரில் சைடில் இந்த மாதிரி 2 ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் நைஃபெல்லாம் ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி அழகாக ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா அந்த டீ ஸ்ட்ரெயினரில் இருக்குது பார்த்திங்களா, அது வச்சுருக்கேன். அப்புறம் தோசை கரண்டி, அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா எக் பீட்டர், அதுக்கப்புறம் இட்லி எடுக்கிற மாதிரி குட்டி குட்டியான திங்ஸ்லாம் இதில் வச்சுருக்கேன். ஏன்னா ஈஸியாக எடுக்கிற மாதிரி இதில் ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா காஃபி, சுகர், அந்த மாதிரி டீ போடுற மாதிரியான ஒரு 3 செட் ஆஃப் கண்டெய்னர்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகர் இருக்குது. இதில் காஃபி தூள் இருக்குது. காஃபி தூள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1 ரூபீஸ் பேக்கில் தான் வச்சுருக்கேன். இது ஓப்பன் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டும் மூடியிலலாம். அப்புறம் க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்ததாக இருக்கிற அந்த கண்டெய்னரில் பார்த்திங்க அப்படின்னா சுக்குமல்லி காஃபிலாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி அதை எம்டியாகவே வச்சுருக்கேன். சுக்குமல்லி காஃபி அரைச்சி வச்சுக்கலாம். சுக்குமல்லி பொடி குழந்தைங்களுக்கு கோல்டாக இருக்கும்போது, நம்ம கோல்டாக இருக்கும்போது குடிக்கலாம் அப்படின்ட்டு அதை விட்டு வச்சுருக்கேன். பேக் சைடு பாருங்கள், அந்த நைஃப் ரொம்ப காம்பேக்டாக லாஸ்ட் பக்கம் போயிடுச்சு. இது கிரேட்டர், அப்பப்போ இஞ்சி அதெல்லாம் துருவுறதுக்காக வச்சுருக்கேன். இந்த நைஃப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த நான்வெஜ்லாம் கட்டுறதுக்கு சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 2 சிலிக்கான் ஸ்பேச்சுலாஸு, இதெல்லாம் நான் ரெகுலராகவே யூஸ் பண்ணுற திங்ஸு. டக்கு டக்குன்னு தேவைப்படுறதுனால இது எல்லாமே அடுப்பு வடி பக்கத்துலேயே நான் வச்சுக்கிட்டேன். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே இந்த ஆர்கனைசரில் தான் வச்சுருக்கேன். எதுவுமே எனக்கு தனித்தனியாக வச்சு ஆர்கனைஸ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இது வாங்கினதில் இருந்தே ரொம்ப கிச்சன் கவுண்டர் டாப் சின்னதாக இருந்தாலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு கட்டிங் போர்டு. இது நான் இனிமேல் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சீசனிங் பண்ணணும், அதுக்காக வச்சுருக்கேன். கட்டிங் போர்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு சீசனிங் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும். இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் தூள், சோடா மாவு, இது 2மே இந்த சைடு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மஞ்சள் தூள்னு பார்த்திங்கன்னா ரசம் வைக்கும்போது, சாம்பார் இது பண்ணும்போது அடிக்கடி வெறும் மஞ்சள் தூள் மட்டும் சிங்கிளாக நமக்கு தேவைப்படும். அப்போது டக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா தோசைக்கெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுவேன். இதில் தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா இட்லிலாம் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். 2மே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். இட்லிக்கு ஒரு எண்ணெயும், இதுக்கு தோசைக்கு ஒரு எண்ணெயும் யூஸ் பண்ணுவேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா கடலெண்ணெய் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கோல்டு வின்னர் இருக்குது. நான் அதிகமாக கோல்டு வின்னர் வாங்குவேன். கடலெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்டருக்குள்ளே வாங்குவேன் எல்லா மாதமே. அப்போது கரெக்டாக நமக்கு அந்த ஆயில் கட்டுப்படி ஆகும், விலை அதிகமாக இருந்தாலும். அவ்வளோதான். இது 2 பேக் சைடில் இந்த 2 எண்ணெயும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெப்பர் சால்ட் கண்டெய்னர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இதில் அவ்வளோவா ஈடுபாடு இல்லைங்க. பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அந்த ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா கவர் ஆகிற மாதிரியே அவங்க கொடுக்கல. அதனால் கொஞ்சம் ட்ராபேக் அதில் இருக்குது. அதனால் அது சஜஸ்ட் பண்ண மாட்டேன் உங்களுக்கு. இதுதான் என்னோடய
கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து மொத்தமாக நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்க திங்ஸு. இதில் வந்து இன்னும் நெய் மட்டும் இல்லை. நெய் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா இந்த ஆர்கனைசர் வந்து இது ஆர்கனைசேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இந்த ஆர்கனைசர் பற்றி நீங்கள் ஏற்கனவே கேட்டிருந்தீங்க இல்லையா? நீங்கள் கேட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வீடியோவில் நான் அமேசானில் வந்து சர்ச் பண்ணி பார்த்ததில் வந்து இது அவைலபிள் இருக்கான்னு. இது இல்லை, இதே மாதிரி சேம் பேட்டர்ன் இல்லை. ஆனால் இதே மாதிரியான சேம் மெத்தடிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதாவது இந்த பிளாக் கலர் பெயிண்ட்டு கொடுத்து இருக்குது. ஆனால் அது என்ன மெட்டல்னு தெரியல. அயன்னா ஸ்டீலா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. அப்புறம் வந்து உடனில் இருக்குது இதே சேம் பேட்டர்னில். இதே மாதிரி சைட்லலாம் வந்து ஹேங் பண்ணிக்கிற மாதிரியான இது எல்லாமே இருக்குது. ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஒரு 1500 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது வாங்கும்போது 3 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. பட் இன்னுமே இது நல்லா உழைக்கிது. அதனால் வந்து இது வர்த்துன்னு தான் சொல்லுவேன் நான். கொஞ்சம் உங்களுக்கு வந்து குவாலிட்டி வைஸு நல்லா இருக்கணும், எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் கேட்டதுனால வந்து நான் இதை அமேசானில் சர்ச் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. இது வேறு பேட்டர்ன். இது கார்னரில் வந்து கார்னர் ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் உடனில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் பகுதியை வந்து நல்லா ஸ்பேஷியஸாக வச்சுக்கிறதுக்கு இது கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ முடிகிறதுக்கான நேரம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனல் கலைஸ் லைஃப் ஜர்னியை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.